ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம மல்டிபிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மல்டிபிள்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்றேன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்னலாம் பார்த்தோம்னா, ஃபைனல் சம்மரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஃபேக்டர்னா என்னன்ற மாரி நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோம். அப்புறம் என்னலாம் பார்த்தோம்னா, 8த் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். 7த் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். அப்புறம் 6த் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இது எல்லாமே இந்த எக்சர்சைஸ்ல இருந்து சால்வ் பண்ணணும். அதாவது எந்த எக்சர்சைஸ்னா இந்த எக்சர்சைஸ். பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஃபேக்டர் பேர்ஸ்ல லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். Multiples. Multiples என்ன? Multiples are numbers that result when we multiply one whole number by another number. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, first four multiples of 3 are 3, 6, 9 and 12. இப்போ 3 டேபிள்ஸ்ல வர எல்லாமே 3 ஓட மல்டிபிள்ஸ் தான். 3 டேபிள்ஸ்ல வர எல்லா அவுட்புட்னா ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே அவுட்புட்னா ஃபைனல் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல அடங்கிடும். இப்போ அவுட்புட் இதெல்லாம் தான். 3 ஒரு அவுட்புட், 6 ஒரு அவுட்புட். 3 into 1னா 3 தான் அவுட்புட். 3 into 2னா 6 அவுட்புட். 3 into 3னா 9 தான் அவுட்புட். 3 into 4னா 12 தான் அவுட்புட். அதாவது ஃபைனல் ரிசல்ட் இது எல்லாமே. இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல அடங்கிடும். அப்புறம் சம் அதர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அவனே கொடுத்துருக்கான். 15, 30, 300. ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிபிள் உங்களுக்கு கேட்குறான் அப்படின்னா அதோட டேபிள் அப்படியே ரிசைட் பண்ணுங்க. இப்போ லெட்ஸ் சே 50யோட மல்டிபிள்ஸ் கேட்குறான்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 அப்படின்னு அவன் கேட்குறான்னா, மல்டிபிள்ஸ் ஓகே இடம் பத்தல. ஓகே இப்படி எழுதிக்கிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 கேட்குறாங்கன்னா நீங்கள் அப்படியே அதோட டேபிளை சொல்லணும். 50 into 1 equal to 50. 50 into 2 equal to 100. டேபிள்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். டேபிள்ஸ் ஞாபகம் இல்லாட்டி கூட நீங்கள் சும்மா யோசிச்சு போட்டுக்கலாம். 50 into 3 150. இது எல்லாமே அவுட்புட் தான். இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இதான் இந்த பாயிண்ட் தான். யூ கேன் நெவர் லிஸ்ட் ஆல் ஆஃப் த மல்டிபிள்ஸ் ஆஃப் a number. In our example, 3 could be multiplied by a infinite number of numbers. இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நம்பர் எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இருக்கு. சும்மா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வேற வேற அவுட்புட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அவுட்புட்ஸ் தான் நம்ம மல்டிபிள்ஸ்னு சொல்றோம். அவ்வளோதான். இப்போ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துடலாம். இப்போ அந்த மல்டிபிள்ஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ 3 ஏன் அது என்லெஸ் நான் சொல்லிடுறேன் ஒரு தடவை. பார்த்தீங்கன்னா இப்போ 3யோட மல்டிபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12 இப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளோ நாளும் போகலாம். 3000 வரைக்கும் கூட போகும். 3000, 30,000 கூட போகும். அப்படியே போயிட்டே இருக்கும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். 30,000 அப்படியே போயினே இருக்கும். இது என்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும். இஸ்கா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இன்ஃபினிட்டினா நத்திங் பட் என்லெஸ் அதான் அர்த்தம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் எனி நம்பர் இஸ் த நம்பர் இட் செல்ஃப். ஓகே, இது முக்கியமான பாயிண்ட். 7ஓட மல்டிபிள் 7 தான். வாட் ஆர் த நெக்ஸ்ட் 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் 7? 7 to 2 என்னது? 14. 7 to 3 is nothing but 21. இதான் நெக்ஸ்ட் 2. இது செகண்ட், இது தேர்ட் மல்டிபிள். ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் கொஸ்டின். The list shows multiples of 4. 4, 8, 12, 16. What is the next multiple? இது பார்த்தீங்கன்னா 4 into 2. இது பார்த்தீங்கன்னா 4 into 3. இது பார்த்தீங்கன்னா 4 into 4 4 into 4 is nothing but 16. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 4 என்னன்னு கேட்டிருக்கான். நம்ம 4 into 5னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும் ஆன்சர். இதோட இந்த இந்த ப்ராடக்டோட ஆன்சர் தான் உங்களுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சரும் ஒன்று தான். 20 தான் ஆன்சர். 4 into 5 தான். நெக்ஸ்ட் தான் ஆர்டரில் வராது 4 into 5. ஆன்சர் இஸ் நத்திங் பட் 20. செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த லிஸ்ட் ஷோஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 8. ஃபில் இன் த மிஸ்ஸிங் மல்டிபிள்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து 8 into 1. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 8 into 1, அதான் 8 கொடுக்குது. செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 into 2. அந்த ஆர்டர்லேயே அப்படியே போனீங்கன்னா தேர்ட் நம்பர் வந்து 8 into 3ன்னு வரும். ஃபோர்த் நம்பர் 8 into 4 அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 8 into 4 வந்து 32. ஆமாம், கரெக்ட் தான், 32. ஃபிஃப்த் நம்பர் 8 into 5 கரெக்ட் தான். 8 into 5 நத்திங் பட் 40. சிக்ஸ்த் நம்பர் 8 into 6 அப்படின்னு செக் பண்ணலாம். 48 கரெக்ட் தான். இப்போ செவன்த் நம்பர் என்ன வரும்னா இதே ஆர்டரில் போயிட்டே இருந்தீங்கன்னா 8 into 7 வரும். இந்த பேட்டர்ன் நீங்கள் ரெகக்னைஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். ஒன்ஸ் யூ ஃபைண்ட் த பேட்டர்ன், once you find the pattern, you can easily solve the question. அவ்வளோதான். பேட்டர்ன் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான் இது. பேட்டர்ன் ரெகக்னிஷன் சொல்லுவாங்க இது. நீங்கள் ஈஸியாக தான் கொடுப்பான். ரொம்ப கஷ்டமான பேட்டர்ன்ஸ்லாம் அவன் கொடுக்க மாட்டான். பேசிக்காக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் பேட்டர்ன். அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணணும். அப்புறமா என் வீடியோ சொல்யூஷன் பார்க்கலாம்.
இப்போ இந்த கொஷின் நான் இப்போ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்லாம் டெவலப் ஆயிடும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ் அண்ட் ட்ரை டு சால்வ். பிஃபோர் ஐ சால்வ், ட்ரை டு சால்வ் and then check my answers and then check with my answers and then check with my answers with my answerனா சொல்யூஷன் அர்த்தம். ஸோ இதான் பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். 8 into 3னா 186, 2 h 16, 3 h 24. 24 ஒரு ஆன்சர். 8 into 7 பார்த்தீங்கன்னா 7 7s 49, 8 7s 56. ஸோ ஆன்சர் இது ரெண்டும் தான், 24 and 56. 24 and 56 இதான் ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஷின். இப்போ ஃபோர்த் கொஷின் போகலாம். இப்போ ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா இதான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. ஸோ டேரெக்டாக நம்ம ஆப்ஷன் இங்கே போயிடலாம். ஆப்ஷனில் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ 12 வந்து மல்டிபிள் ஆஃப் 6ஆ? 12 நம்ம 6 into something அப்படின்னு எழுத முடியுமா? அப்படி எழுத முடிச்சதுன்னா 6 டேபிள்ஸில் வந்துடும். ஸோ 6 டேபிள்ஸில் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது மல்டிபிள் ஆஃப் 6 தான். அவுட்புட் வந்து 6 டேபிள்ஸில் வரணும். ஸோ 12ஓ இல்லை 32 உங்களால் 6 into something அப்படின்னு எழுத முடிஞ்சுன்னா எல்லா நம்பரையும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரைட் இட் இந்த ஃபார்மில் எழுத முடிஞ்சதுன்னா அந்த அவுட்புட் வந்து இட்ஸ் a மல்டிபிள் ஆஃப் 6. அவ்வளோதான். இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் எழுத முடியுதான்னு நம்ம பார்க்க போகிறோம். 12 எப்படி எழுதலாம்? 6 into 2ன்னு எழுதலாமா? எழுதலாம். 6 into 2 is nothing but 12. ஸோ இது மல்டிபிள் தான். 12 இஸ் a மல்டிபிள். இப்போ 32 வருமா? 6 6 36, 6 5 13 வரும். 6 5 13 வரும். 6 6 36 வரும். ஸோ 32 வரல உங்களுக்கு. 32 அதாவது ஒரு ப்ராப்பராக ஹோல் நம்பர் வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32ன்னு வராது. ஸோ அதனால 32 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 6. 42 வருமா? 6 into 7 எழுதலாம் 42 நீங்கள். ஸோ எஸ் 6 டேபிள்ஸில் வந்துருச்சு. அது அவுட்புட் வந்து 6 டேபிள்ஸில் வந்ததுனால எஸ் 42 இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 6. 42 வந்துடும். 50 வருமா? 6 into 6 6 36, 7 6 42, 8 6 48 தான் வரும். 9 6 ஆர் வந்து 54ன்னு வருது இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ வரல. ஸோ 8 அடுத்து 9 தான் வரும். ஸோ 6 into 9 வரல, 6 into 8 வரல. ஸோ இது தப்பு. 50 இஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 6. 66 வருமா? வரும். ஏன்னா 6 into 11 நீங்கள் எழுதலாம் இது, விச் இஸ் நதிங் பட் 66. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஏபிசிஇ இதெல்லாம் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னதுன்னா ஏ பி சி அண்ட் இ. டி வந்து தப்பு. இது தப்பு. டி இஸ் ராங். ராங். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபாலோயிங் பிக்சர் ஷோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 4 into 1 4 பூச்சி கொடுத்துருக்கான். 4 into 1 equal to 4, 4 into 2 equal to 8. 8 பூச்சி கொடுத்துருக்கான். 4 into 3 equal to 12. 12 பூச்சி கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா 12 பூச்சி. இதான் பூச்சி ஸ்பெல்லிங் தமிழ்ல. ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் will include the next multiple of 4. நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன வரும்? 4 into 4 தான் வரும். 4 into 3 கொடுத்துட்டா அடுத்த மல்டிபிள் 4 into 4 தான் வரும். அது டேபிள்ஸ் வைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 4 into 4 is nothing but 16. ஸோ how many ladybugs will be in the next boxனா இந்த அவுட்புட் தான் எல்லா இடத்துலையும் வருது. இது 4 வருது, இங்கே 4 இருக்கு, இங்கே 8 அவுட்புட்டு, இங்கேயும் 8 இருக்கு. இது 12 தான் அவுட்புட், இங்கே 12 பக்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 பக் இருக்கு. ஸோ அவுட்புட்ஸ் தான் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் will include the next multiple, அதாவது அவுட்புட் தான் அவன் கேட்குறான். how many ladybugs will be in the next boxனா 16 ladybugs. அதான் அவுட்புட். அடுத்த மல்டிபிளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 16 தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா 6th கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். which of the following numbers is a multiple of 4? ஓகே, 22 14 32 46. ஓகே, இதுவும் அதே மாதிரி பழைய கொஸ்டின் மாதிரி, இந்த கொஸ்டின் மாதிரி தான். அதே இப்போ 6 டேபிள்ஸில் எழுதணும்ல இந்த ஆன்சர்ஸ்லாம். இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4 டேபிள் எழுத முடிஞ்சுன்னா, அதாவது 4 into something equal to 22 இப்படி எழுத முடிஞ்சதுன்னா 22 is a multiple of 4. அப்படி எழுத முடியல அப்படின்ற பட்சத்தில் 22 is not a multiple of 4. இப்போ எதை அப்படி எழுத முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா 32 எழுதலாம். 4 into 8 எழுதலாம் 32. ஸோ 32 is a multiple. இப்போ என்ன கேட்டிருக்கான்? சூஸ் ஒன் ஆன்சர் தான் கேட்டிருக்கான். ஸோ இதான் ஒரே ஆப்ஷன் நினைக்கிறேன். பட் எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். 22 வருமா? இப்போ இன்னொரு விதமாக கூட நீங்கள் செக் பண்ணலாம். 4 into something equal to 22 போட்டுட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்குள்ள டேரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணலாம். ஸோ 22 divided by 4 வந்து உங்களுக்கு ரிமைண்டர், சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கோஷன்ட் வந்துச்சுன்னா, ப்ராப்பர் கோஷன்ட் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஒரு நார்மல் நேச்சுரல் நம்பர்.
நார்மல் நம்பர் வந்துச்சுன்னா, அதாவது ஹோல் நம்பர் மாதிரி வந்துச்சுன்னா, இப்போ எப்படி சொல்றது? நார்மல் நம்பர்னா நார்மல் ஹோல் நம்பர் 0, 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, அந்த இதை வந்து இதை வந்து மல்டிபிள் ஆஃப் 4ன்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு நார்மல் நம்பர் வரல அவுட்புட்ல அப்படின்னா நீங்க சொல்ல முடியாது, கிளைம் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ 22 எழுத முடியுமா? எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா இப்போ 4 இன்ட்டு 4 16 வரும், 4 இன்ட்டு 5 20 வரும், 4 இன்ட்டு 6 பார்த்தீங்கன்னா 24 வரும். ஸோ எழுத முடியாது. 22 வரல, இந்த மூணுத்துலையுமே வரல பார்த்தீங்கன்னா. 16 வந்துச்சு, 20 வந்துச்சு, 24 தாண்டிடுச்சு 22. ஸோ இது தப்பு. 4 இன்ட்டு சம்திங் போட்டு நீங்க 22 எழுத முடியாது. 4 இன்ட்டு சம்திங் இந்த சென்ஸ் என்னன்னா, சம்திங்ல வந்து நார்மல் ஹோல் நம்பர் வரணும். அப்படி போட்டு வந்துச்சுன்னா 22 வந்துச்சுன்னா ஓகே தான். அப்படி இந்த சம்திங்ல வந்து நார்மல் ஹோல் நம்பர் வராம 22/4ன்னு போட்டு நீங்க போட்டீங்கன்னா 22/4னா 11/2 இது உங்களுக்கு டெசிமல்ல வரும். டெசிமல் எல்லாம் வரக்கூடாது. இந்த இந்த இடத்துல நார்மலா ஒரு ஹோல் நம்பர் வரணும். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ அதை எப்படி வேணாலும் நீங்க யோசிக்கலாம். இப்படியும் யோசிக்கலாம், வேற விதமாவும் யோசிக்கலாம். இப்போ 14 போட முடியுமா? 4 இன்ட்டு 3 12, 4 இன்ட்டு 4 16. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4 டேபிள்ல எழுத முடியாது 14. ஸோ இதுவும் தப்பு. 46 எழுத முடியுமா? 4 இன்ட்டு 10 40, 4 இன்ட்டு 11 பார்த்தீங்கன்னா 44ன்னு வரும், 4 இன்ட்டு 12 பார்த்தீங்கன்னா 48ன்னு வரும். ஸோ இதையும் எழுத முடியாது. ஸோ ஒன்லி கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான், சி ஆப்ஷன் தான். இதான் ஒன்லி கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே தப்பு தான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அடுத்த கொஷின் இருக்கா? 7th கொஷின். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் 6 கொஷின் முடிச்சிட்டோம். அதாவது இந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸில் முடிச்சிட்டோம் 6 கொஷின். அப்புறம் என்னென்ன பார்த்துருக்கோம்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். மல்டிபிள்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். அப்புறம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் 6 கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதான் பார்க்க போறோம். 7th கொஷின் முடிச்சிருவோம், அப்புறம் 8th கொஷின் முடிச்சிருவோம். அப்புறம் வேற என்ன இருக்கு? 9th கொஷின் முடிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம 7, 8, 9 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.